ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நியூஸ் வந்துருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகாயின் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு ரிலீஸ் வந்து பண்ணலையா. ப்ளஸ் இதை தவிர்த்து நமக்கு ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியோட லீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இது என்னென்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து இன்னும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி விட்ருங்க. ப்ளஸ் கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம் நம்ம ரொம்ப இருக்கும், அதுலேயும் சப்போர்ட் வந்து பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாகாயின் வந்து ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்ல பார்த்தல. இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சாகாயின் மட்டும் தனியாக வந்து ரிலீஸ் ஆக போவதில்லை. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு நமக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா 2 எஸ்ஆர் ஹண்டர்ஸ் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்போ ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. இதில் ஒன்று வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் இன்னும் சொல்லி கன்ஃபார்ம் வந்து ஆகலை. இங்கே லீக்ஸில் பார்த்தீங்கன்னா சா வில் நாட் பி த ஃபோக்கஸ்டு ஆனிவர்சரி யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தெரியுதுன்னா சா வந்து மெயின் ஃபோக்கஸாக வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு இருக்க போகிறது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அமமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவாட்டா, இவங்க 2 பேரில் யார் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டவாட்டா வந்து நல்லா இருக்கிறா. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மெயினாக எடுத்து பில்ட் வந்து பண்ணுவோம். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சாகாயின் கூட ரிலீஸ் ஆக போகிறோம் அந்த எஸ்ஆர் ஹண்டர் தான் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸ் ஆனிவர்சரி யூனிட்டாக வந்து இருக்க போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா லியூஜிகாங்க இருக்குது, அதுக்கு சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியூஜி வந்து பிரேக்கரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு டிபிஎஸ் யூனிட் விண்ட் எலமெண்ட்டுக்கு ரிலீஸ் வந்து பண்ணல. ஸோ அதனால நமக்கு லியூஜிகாங் வரதுக்கு ஹையஸ்ட் சான்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் நமக்கு சாகாயினோட அந்த எஸ்ஆர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வாட்டர் எலமெண்ட் ஹண்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோனி வந்து ஹாஃப் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து ஃப்ரீயாக தந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி சாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஒன்று வரைக்கும் ஃப்ரீயாக தரதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ புதுசாக ரிலீஸ் ஆக போகிற சாகாயினோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைம் லைன் வெர்ஷன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாகாயின் ஒரு கில்டு மாஸ்டர் ஆஃப் வல்கேரி கில்டு. அந்த டைமில் என்ன நடந்திருக்கும்னா மோனார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஹண்டர்ஸ்லாம் வந்து கொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது ரூலர்ஸ்க்கும் மோனார்க்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அந்த வார்ஸில் நிறைய ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செத்துருப்பாங்க. அதனால சாகாயின் வந்து தன்னோட ஓன் கில்டு, அந்த வல்கேரி கில்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு மோனார்ஸ் கூட சண்டை போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வந்து இருக்கும். மேபி சாகாயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் லைன் வந்து ரூலர்ஸ் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு ஹையஸ்ட் சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூலர்ஸ் வந்து அந்த கப் ஆஃப் ஃப்ரீ இன்கார்னேஷன் யூஸ் பண்ணி டைம் வந்து ரிவர்ஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லியூஜிகாங்கு, டாமஸ் ஆண்ட்ரே இவங்க மட்டும் தான் வந்து நேஷனல் லெவல் ஹண்டர்ஸாக இருந்தாங்கன்னு வந்து சொல்ல முடியாது. மேபி வேறு ஹண்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சாகாயினா இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ என்னென்னு தெரியல, பட் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்லி வந்து இந்த புதுசாக ரிலீஸ் ஆக போகிற சாகாயின் லுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கேம் ஸ்டார்டிங்லேயே இந்த டிசைன் தான் வந்து சாகாயினுக்கு வந்து பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் எதுக்கோ ஒரு காரணத்துக்காக வந்து கேன்சல் பண்ணிட்டு நமக்கு பழைய சாகாயின் இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் லுக் வந்து கொடுத்துருந்தாங்க மேன்வாலர்ன்ட்டு. மேபி முன்னாடி கேம் ரிலீஸ் பண்ணுறதுக்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து போட்டு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சாகாயின் லுக் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்டியூமே அவுட்டு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஒன்று சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் நான் சொன்ன வந்து பார்த்தீங்கன்னா சாகாயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் எலமெண்ட் ஹண்டர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இவ கூட இன்னொரு எஸ்ஆர் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது லியூஜிகாங் இருக்கிறது ஹையஸ்ட் பாசிபிலிட்டி இருக்குது. லியூஜிகாங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடாக வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகும். புது பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா சாகாயின் தான் ஃபஸ்ட் எடுப்பாங்க. செகண்ட் இது வந்து பார்த்தா லியூஜிகாங் வந்து போகும். இதே பழைய பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா மொதல் இடத்துல லியூஜிகாங் வந்து போகிறது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேன்வா இந்த அனிமே வந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகாயின் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபேவரெட்டு, லியூஜிகாங் யாருன்னு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் கேமில் வந்து சிச்சுவேஷன் இருக்கும். ப்ளஸ் நமக்கு சோலோ லெவலிங் சீசன் 2 வேறு பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. இதை பார்த்துட்டு வரவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே லியூஜிகாங் மட்டும் ஃபஸ்ட் சான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணால் இப்படி யாருனே தெரியல, இவனெலாம் எடுக்கணும் அந்த மாதிரி வந்துருவான். ஸோ இதே சாகாயின் வந்து சாகாயின்றா அப்படின்னு சொல்லிட்டு முதலாக வந்து எடுத்துருவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நெட்மார்பிளோட செல்லிங் ஸ்ட்ராட்டஜி. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பெரிய ஆப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாகாயின் வந்தால் வாட்டர் எலமெண்ட்டில் வருவா. ஸோ நீங்கள் சியோரின்னு பார்த்தீங்கன்னா கூட எடுக்கிற மாதிரி இருக்கும். லியூஜிகாங் வந்தால் விண்ட் எலமெண்டல் டேமேஜ் இல்லாரு. ஸோ இதுக்கு நீங்கள் கோட்டோ ரியூஜி மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் எடுத்து வச்சிருப்பீங்க. சப்போஸ் வந்து எடுக்கலன்னா நம்ம கஸ்டம் டால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆனிவர்சரிக்கு வந்து வந்துடும். அப்போ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டீம்ஸும் வந்து ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கு போகன்னு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து கன்ஃபியூஸில் வந்து இருப்பீங்க. எனக்கு 2 பேருமே வரும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸ் ஸ்டோன் ரேட் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 இல்லை 1000 வந்து பார்த்தீங்கன்னா தேவை. 2 பேரே அட்வான்ஸ்மெண்ட் 5 போட்டு எடுக்கிறதுக்கு. இல்லைனா மினிமம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 300 இல்லை 400 வந்து பார்த்தீங்கன்னா சமன்ஸ் வந்து தேவைப்படும். இவங்களை ஓரளவு நல்லா பில்டு வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா. ப்ளஸ் இவங்களோட பிரேக்கரையுமே நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ சாகாயின் வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சியூரன் வந்து தேவைப்படுவா. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ரேட் ஆஃப் ட்ராவில் வந்து சமன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லியூஜிகாங்கு நீங்கள் சமன் பண்ணிங்கன்னா சியோரினுக்கு சமன் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. ப்ளஸ் இங்கே லீஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சியோரின் பற்றியும் கொடுத்துருக்காங்க. சியோரின் வில் பஃப் கோர் அட்டாக் டேமேஜ் அண்ட் ஃப்ரீஸ் டேமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கா. ஸோ கோர் அட்டாக் பண்ணுறது இல்லாமல் நம்ம ஆப்போனண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் வந்து பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சியோரின் பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியூஜி அளவுக்கு நல்லா இருப்பானா, ஆனால் பெருசாக எக்ஸைட்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரிவ்யூவர்ஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ
நம்ம வந்து சியூரன்ட் வந்து பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அவரோட மெயின் வேலை பிரேக்கர். ஸோ அந்த பிரேக்கர் அளவு மொத்தம் நம்ம அட்வான்ஸ்மெண்ட் எடுத்து வச்சுட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சிருச்சு சியூரனுக்கு. என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் கொஞ்சம் மிஸ் ஆகும், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராப்ளம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சியோரினும் சரி கோட்டோ ரீஜும் சரி இப்போதைக்கு வந்து சமன் வந்து பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு சாகாயினை எடுத்துகிட்டு நமக்கு செகண்ட் ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா லியூ ஜிகாங் வந்து இருந்தால் விண்ட் எலமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான். இவங்க 2 பேரையும் எடுத்து முடிச்சுட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிரேக்கர்ஸ் வந்து போகலாம். அதான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் ஒப்பீனியன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக ஷேடோ ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஷேடோ லைக்லி பி ஒரிஜினல் ஷேடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரிஜினல் ஸ்டோரிலேருந்து வரப்போகிற ஷேடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுட்டு ஜீமான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகா அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங்கில் வந்து இருக்கும். சங்கினும் வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து ஷேடோவை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவான். இந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்க் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஷேடோ. ஆனால் என்ன இந்த ஷேடோ வந்து எடுத்ததுக்கப்புறம் ஆர்கிடெக்ட் கூட சண்டை போடுவோம். அந்த இடத்துல ஷேடோஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின்ட் மோனாஸ் கூட சண்டை போடுறப்ப இந்த ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஜெயின்ஸை போட்டு பழக்கும். பட் அதுக்கடுத்து வந்து பெருசாக அந்த ஷேடோ நமக்கு வந்து காமிச்சது கிடையாது மேனுவால். பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடோ வந்து டஸ்க் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ஷேடோ தான். பட் நமக்கு மேனுவல் வந்து பெருசாக வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு ஜெயிண்ட்டை வந்து கொண்டிருக்கும். இதே அந்த சங்கினும் வந்து அந்த ஜெயிண்ட்டை வந்து ஷேடோவை மாற்றுறப்ப அந்த ஜெயிண்ட்டோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ரேங்க். இந்த ஷேடோ ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் நைட். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தெரியும். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டஸ்க் அளவுக்கு வந்து ஒரிஜினலாக வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டஸ்க் கையில் ஆர்பா ஃபால்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வச்சுட்டு பயம் போட்டு எல்லாரையும் பொழந்துக்கிட்டு இருப்பான். பட் இந்த ஷேடோவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீட்டு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ கையால் சண்டை போகிறது ப்ளஸ் இந்த ஜெயிண்ட்டை மாறுற எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு நல்ல எபிலிட்டி. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி வந்து இதுவுமே ஒரு ஜென்ரல் ரேங்க் ஷேடோ வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஜென்ரல் ரேங்க் அடுத்து பார்த்தீங்கன்னா கமாண்டர் ரேங்க் வந்து இருக்குது. கமாண்டர் ரேங்க் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ஷியல் ஜென்ரல் கிராண்ட் மார்ஷியல் ரேங்க் வந்து இருக்குது. ஸோ கரண்ட்லி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷேடோஸாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் சஞ்சினோட ஆர்மியில். ஆனால் என்ன நம்ம சஞ்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரிவர்ஸ் பண்ணிட்டு மோனார்க்கோட ஆர்மி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கொண்டிருப்பான். ஸோ அதுலேருந்து ட்ராகன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஜீமான்ற சடை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரெசிவாக வந்திருக்காது. ஸோ மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சடை தான் நெக்ஸ்ட்டு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இந்த டஸ்கோட நைட்ஸ் இருப்பானுங்க பார்த்தீங்கன்னா அவங்களையும் கேமில் சடை வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதை வந்து ரிலீஸ் பண்ணால் இந்த டயத்தில் எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்து இருக்காது. அதான் பார்த்தா என்னோட ஒப்பீனியன். ப்ளஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் ஷேடோ லைக்லி டு பி ஸ்டோரி லேட் அப்படின்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. நமக்கு நிறைய ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ லெவலிங் ஷோலேருந்து வந்து கொண்டு வந்துருக்காங்க. எக்ஸப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்ரா காலம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கினோ வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டன்ட் டஞ்சன் முடிச்சுட்டு வந்தப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் வந்து இருக்கும். லீஜோய்க்கு வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கத்தியை தூக்கி யூஸுவான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செரப்ரஸ் இதுவுமே வந்து பார்த்தா நமக்கு வந்து ஷேடோ வந்து கேமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரிலேட்டட் மான்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மான்ஸ்டர்ஸ் வந்து கேமில் வந்து ஆட் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பைடர் பையன் இருக்கால சி ரேங்க் டஞ்சன் பாஸ் அவனை தான் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஷேடோஸ் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு கேம்குள்ளே வந்து நெக்ஸ்ட்டு வந்து வரும். கரண்ட்லி இருக்க ஷேடோ வந்து அப்டேட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ ட்ரெஸஸ் வந்து 10 மாடிது ப்ளஸ் இந்த வெப்பன் ஆர்னமெண்ட் வேறு இருக்குது. ஸோ அந்த ஷேடோ ட்ரெஸஸ் வந்து கேமில் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணணும் நெட் மார்பிள் பண்ணுவாங்களான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் நம்ம ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபேக்ட் செட் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 செட்டு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த 3 செட்டுமே பார்த்தீங்கன்னா 8 பீஸ் செட் எஃபெக்ட்ஸாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தி செட் எஃபெக்ட்ஸ் வில் பி கேம் சேஞ்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்லி இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் லேயர்ஸ் தான் வந்து மெயினாக வந்து தேவைப்படும். ஸோ 50% டேமேஜ் பூஸ்ட் வந்து கொடுக்குது நமக்கு வந்து கர் செட்டு. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நம்ம யூஸ் வந்து பண்ண மாட்டோம். ஏன்னா ஒரு லாங் டேர்ம் ப்ளே பண்ணுறப்ப அதாவது ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் பேட்டில் விளாட்றப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேமேஜ் பூஸ்ட் பண்ணால் தான் அந்த கண்டென்ட்டில் இருக்க பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நமக்கு கரண்ட்லி ஓவர் போட ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்துருக்குது. ஸோ மேபி இந்த புது 8 செட் ஆர்டிஃபேக்ட் வந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 3 செட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டேமேஜில் இருக்கான செட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கருக்கான செட்டு, 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளெஸிங்ஸ் அதாவது சப்போர்ட்டருக்கான செட் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறது தான் ஹையஸ்ட் சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க. ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று 6 ஆர்டிஃபேக்ட் செட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கிடையாது, 3 தான் பார்த்தா ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. 3 பார்த்தீங்கன்னா 8 பீஸ் செட் எஃபெக்ட்ஸ். ஓகேவா? இது மட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கான லீக்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா சாகாயின் கொண்டு வரது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ் வந்து இன்னும் அட்ராக்ட் வந்து பண்ணி விளையாட வைக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா சாகான் வந்து மெயின் அட்ராக்டிவாக இல்லைன்னு சொன்னால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா ஒரே தான் கொண்டு வர யூனிட்டை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் வந்து பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் தெரியல என்ன வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ மேபி லியூ ஜிகாங் வந்து சாகாயின் கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ஓவர் போடாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் சாகாயினும் லியூ ஜிகாங்கும் டவாட்டாவோட நல்லா டேமேஜ் லெஸ்ஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட்லி பெஸ்ட் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா டவாட்டா தான், கானே டவாட்டா. ஓகே, ஸோ ஒரு வீடியோ என் பண்ணிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்ப்போம். பாய்.